ஆசைப்படுறேன். அப்படி இந்த வருஷத்துலையும் நம்ம எந்தெந்த பாதையெல்லாம் இம்மட்டுமாய் ஒரு நெருக்கடி நிமித்தம் நம்ம வார்த்தைக்கு விலகி போயிருக்கிறோமோ, ஒரு நெருக்கடி நிமித்தம் தேவன் பிரபலம் செய்ய விட்டோமோ, அல்லது உலக பயத்து நிமித்தம் வார்த்தை விட்டு வெளியே போயிருந்தோமோ, அல்லது மனித வார்த்தை நிமித்தம் தேவனுடைய அழைப்பு விட்டு, அதாவது தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிருந்தோமோ, நம்முடைய நிமித்தமாய் நாம் வழி விட்டு விலகி போயிருந்தோமோ, அல்லது நம்முடைய வாழ்வதற்காக நம்ம சில காரியங்கள் தேவனுடைய காரியத்தில் விலகி போயிருந்தோமோ, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சீர்படுத்தி சிறப்படுத்தி மறுபடியும் அந்த பாதையை காப்பாற்றி நமக்கு நெருக்கடிகள் அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் கூட இருந்து அதே பாதை வழி நடத்தி நம்ம செம்மையாக விளையாட்டு ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாம் அதுக்காக தேவசித்தம் செய்வதற்காக தேச நேராக நம்ம கர்த்தரை திருப்ப முடியாத ஒரு ஜபம் அதை செய்வோம். நம்ம நல்ல ஆவி என்னை செம்மையாக வழி நடத்துகிறோம் சொல்லி ஜபம் செய்வோம். முழுத்தொருநாளும் ஜபம் செய்வோம். அந்த ஜபமானது கர்த்தரோட நம்ம பாதையிலே காப்பாற்ற ஏதுவாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துகிறார். ஆக தொடர்ந்து நாம் எந்தெந்த இந்த வருஷத்தில் போனது என்னெல்லாம் பாதிப்பு விளையிருந்தோமோ அதெல்லாம் கர்த்தர் சரி செய்தாங்க. இந்த வருஷத்தில்